நல்ல வேளை இன்னைக்கு என்ன முருகர் காப்பாத்திட்டாருங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால காலையில லேட்டா தான் எழுந்தோம். என்னான்னு தெரியல ஹஸ்பண்ட் வந்து "இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம். ஒரேடியா லஞ்சே செஞ்சுரு. சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், எனக்கு ஆம்லெட். உனக்கு நான் மீன் வாங்கிட்டு வரேன். நீ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கோ" அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் ஓகே. நம்ம ஒரு 12:00 போல ஒரேடியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேருந்து ஹால் பார்த்தீங்கன்னா விசிபிளாவே இருக்காது. வால் வந்து மறைச்சுக்கும். இந்த மாரி பேபிஸ் இல்ல டாட்லர் இருக்க வீட்ல வந்து கிச்சன்லேருந்து பார்க்கும்போது ஹால் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீட்ல அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க. ஸோ அவன என்ன பண்ணுவேன்னா, கிச்சன் கிட்ட அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட அவன பாய்ல அப்படியே நான் போட்டுட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்ருந்தேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் சரி ஓகே வீடெல்லாம் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்பவுமே எங்க வீட்ல மந்த்லி கேலண்டர் தான் வாங்குவோம். இந்த இயர் தான் டெய்லி கேலண்டர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி கேலண்டர் கிழிக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கிழிச்சேன். பார்த்தா இன்னைக்கு சஷ்டின்னு போட்டிருந்துச்சுங்க. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எந்த வேலையுமே பண்ணவே இல்லையே! மீன் வேற ரெடி பண்ணிட்டோமே! நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ ஓகே அப்படியே மீனெல்லாம் தூக்கி ஃப்ரீசரில் போட்டுட்டு, கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டு, நான் போய் குளிச்சுட்டு வந்து அப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாமிக்கு போடுறதுக்கு பூ மட்டும் இல்ல. ஸோ கதிர் அவங்க அப்பா கிட்ட சொல்லி போய் வாங்கிட்டு வர சொன்னேன். கதிர் அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க. எனக்கு வந்து இந்த சஷ்டி விரதத்தை மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப கில்ட்டியா இருந்திருக்குங்க. 2020லேருந்தே நான் வந்து சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணுறேன். கன்சீவ் ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தாலும் லைஃப் லாங் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்ட ஒரு விரதம். நல்லபடியா முருகர் ஞாபகப்படுத்திட்டாரு.